வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி தீவில் இருக்கோம். பாலின்னு சொன்னால் எல்லாருக்கும் டக்குன்னு தெரிஞ்சவங்க. ஆனால் பாலியா பலியா, இது ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? எனக்குமே வந்தக்கப்புறம் இது பலியாக இருந்தால் என்னவா இருக்கும், பலினாலும் தெரியும் நமக்கு பலி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தீவுக்கு பின்னாடி ஒரு சில வரலாறு இருக்குது. இந்த தீவில் அதிகப்படியான ஹிந்து மக்கள் இருக்காங்க. இந்தோனேஷியா அப்படிங்கிறது 87% முஸ்லீம் மக்களால் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் இந்த பாலி தீவில் மட்டும் கிட்டத்தட்ட 87% அதே பர்சன்டேஜ் அளவுக்கு ஹிந்து மக்கள் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ பலியாக இருக்குமோ, இது பலி கொடுக்குற தீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம அதை பார்க்கலாம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் பார்க் போகிறாங்க. அந்த பார்க் பேர் என்னென்னா கருடா விஷ்ணு கெங்கானா கல்ச்சுரல் பார்க். கருடா விஷ்ணு எல்லாம் ஹிந்து கடவுள்களுடைய பேராக இருக்குல்ல. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சுரல் பார்க் தான் இப்போ நம்ம போகிறோம். போன விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இங்கே பாலி வந்தது, பாலியை லோக்கலில் சுற்றினது, உள்ளூர் மக்கள் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் போன விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இங்கே பாலியில் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குட்டா அப்படிங்கிற இடத்துல தாங்க நம்ம ஹாஸ்டல் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு நம்ம ஊர் ரேப்பிடோ பைக் மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே கிராபு, கோஜெக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப் இருக்குது. அது 2 ஆப்லேயுமே புக் பண்ணாங்க அந்த இடத்துக்கு. இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 33,000 32,000 இந்தோனேஷியா ரூபாயா காட்டுச்சு. அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 150 170 ரூபா கிட்ட வரும். ஆனால் கோஜெக் ஆப்பில் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணதுனால கொஞ்சம் பாதி அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகி 16,000 ரூபாயா தான் காட்டுது. ஒரு 80 ரூபா 90 ரூபா தான் நம்ம ஊர் பணத்தில். சரின்னு சொல்லிட்டு அதிலே நான் இப்போ புக் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி நான் புக் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் அது கிராப்லேருந்து அப்படியே டேரெக்டாக ஓட்டிகிட்டு ஆஃப்லைனில் அப்படியே வண்டியில் ஆளை ஏற்றிட்டு போகிற மாதிரி, நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி வச்சுக்கோங்களேன். கென்யாவில் கூட இந்த மாதிரி பைக்ஸ்லாம் அப்படியே ஆஃப்லைனில் ஏற்றிட்டு போவாங்க. அவர் வந்தால் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவரே எவ்வளோன்னு கேட்டார். இதுங்க நான் ஆப்பில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆப்பில் பார்த்தேன். 16,000 எனக்கு காட்டுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியா, இல்லை எனக்கு ஆஃப்லைனு அந்த ரேட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரி சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஊர்லலாம் இந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஈவன் ரேப்பிடோ பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க. ஏதோ அதான் அது கேட்டாது, அமௌண்ட்டு ஒத்து போகலை அப்படின்னா அவர் சாரி கேட்டு போகிறாரு. என்ன எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன். பண்ணதை வந்துருச்சுங்க டப்புன்னு. ஓகே, நான் அப்படியே வண்டியில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஓடிபி எதுவுமே காட்டலிங்க ஆப்பில். ஸோ ஓடிபி இல்லாமே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். வண்டி ஏறிட்டோம். அவரே ஹெல்மெட்லாம் போட்டு விட்டார் அழகா. வ்ளாகிங். அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்? இங்கிலீஷ்? ஓகே ஓகே. ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுவேன். நம்ம அந்த ஏர்போர்ட் சைட்லாம் தாண்டி தான் போவோம். ஸோ அங்கே ஏதாச்சும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இடம் இருக்குன்னா நம்ம லேண்ட் ஆகும் போதே பார்த்தோம். இந்த கடலை ஒட்டி தாண்டி ஒரு பாலம்லாம் வந்துச்சு. அது காசு பண்ணுறோம் பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் நிறைய பார்க்கலாம். சரி, கருடா விஷ்ணு கெங்கானா கல்ச்சுரல் பார்க்கு இறங்கிட்டோங்க. இங்கே தான் அந்த ட்ராப் ஆஃப் பாயிண்ட். இங்கே தான் இங்கேருந்து அப்படிங்கிற டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம். 24. ஓகே ஓகே, தேங்க்யூ. பேலன்ஸ் 34,000 கொடுத்துட்டாங்க. 10 20 இது ரெண்டுமே 2,000 நோட்டு தான். ஆனால் ரெண்டும் வேறு வேறு கலரில் இருக்குது. கலராக எக்கச்சக்க கலரில் சேம் நோட்டு வேறு வேறு கலரில் வச்சுருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. டிஜிட்ஸ் வேறு அதிகமாக 2,000 20,000 அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்குது. சரி, நம்ம உள்ளே போவோம். இன்னொரு விஷயம், நான் என்னெல்லாம் செலவு பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அந்த கூகுள் கீப்னு சொல்லிட்டு கீப் நோட்ஸ்னு ஒரு ஆப்புங்க, அதில் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டில் பஸ் ஒன்று இருக்குது. இது உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. நம்ம பார்ப்போம், டிக்கெட் எடுத்து பார்ப்போம். நீங்கள் டிக்கெட் இங்கே எடுக்க முடியாது. ஆக்சுவலி இங்கே ஒரு ஸ்டெப் போட்டுருக்காங்க. நம்ம டிரைவர் அது கைடு கூட வந்தோம்னா அவங்க மூலமாக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. 150,000 ரூபாயான்னு போட்டுருக்காங்க. விச் இஸ் நம்ம ஊர் பணத்தில் 750 ரூபா கிட்ட. கொஞ்சம் அதிகம் தான் இல்லை. சரி, பரவாயில்ல, வந்துட்டோம் போவோம். இந்த பாலியோட வரலாறு தெரிஞ்சுக்க வருவோம். இங்கே ஹெல்ப் டெஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் கைடு டிரைவர் கூட வந்தீங்களா, அது பை யுவர் செல்ஃப்னு கேட்டாங்க. பை மை செல்ஃப்னு. அப்புறம் இந்த வண்டியில் ஏறுங்க, இது ஃப்ரீ ஷட்டில் தான். இது உள்ள டிக்கெட் கவுண்டரில் கூப்பிட்டு போவாங்களாம். நம்ம அதில் போய்ட்டு ஏறிக்கலாம். இங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, பஸ் ஷெல்டர் டு டிக்கெட்டிங் ஏரியாவும். ஸோ ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டாங்க டிரைவர் நம்ம பக்கத்துலேயே.
முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். ஒரு ஜோடி வந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த 2 பேர் உட்காத சீட்டை விட்டுட்டு தனியாக வந்து உட்காந்துட்டேன். நம்ம ஜோடியாக வரும்போது நமக்கு ஏதாச்சும் இடம் விட மாட்டாங்களா? டிக்கெட் கவுண்டர்கிட்ட இறக்கி விட்டாங்க. வரும்போது வணக்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகே, எங்கே டிக்கெட் கவுண்டரு? அது அங்கே இருக்குது கவுண்டர். ஸோ போய் டிக்கெட் எடுப்போம். கல்ச்சரல் பர்ஃபார்மன்ஸ் 10 to 10:30 மோர் பர்ஃபார்மன்ஸ் லொக்கேஷன். சரி, நான் நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம வந்திருக்கிறது மதியம் 2 மணி மேலே ஆயிடுச்சுங்க. இந்த 3 சிலை இருக்கு இல்லையா, இது வந்து பிகினிங் ஆஃப் கருடா ஸ்டோரின்னு போட்டிருக்காங்க. இவர் பேர் சென்டரில் நிற்கிறதுல பேர் வந்து பகவான் கஷ்யப்பா அப்படின்னு போட்டிருக்கீங்க. அவருக்கு 2 ஒய்ஃபு. ஒருத்தங்க பேர் வந்து தேவி கட்ரு. அவங்க வந்து டிராகனோட அம்மாவாம். இன்னொருத்தங்க தேவி வினாத்தா. அவங்க தான் கருடாவோட அம்மாவாம். இவங்க வந்து மதர் ஆஃப் பேர்ட்ஸ் தான். ஷீ இஸ் ரெனோன்ட் ஃபார் ஹர் ஜென்டில் நேச்சர் பட் என்டியூர்ட் கிரேட் சஃபரிங் டியூ டு த டிசைட் ஆஃப் ஹர் சிஸ்டர். ஓகேங்க, இவர் தான் அப்பா. ஓகேவா, கருடாவோட அப்பா. ரைட் சைடில் இருக்கவங்க ஒரு ஒய்ஃபு, அவங்க தான் வில்லி. இவங்க தான் ஹீரோவோட அம்மா. அப்படி வச்சுக்கோங்க. ஹீரோ யார்? கருடா. இங்கே பாருங்கள், இதோ ஷோ அங்கே பலாங்கு ஷோ அப்படின்ட்டு. ஆனால் 5 to 22 நவம்பர் டெம்பரரி க்ளோஸ் தான். நம்ம வந்துருக்கிறது 16th நவம்பர். 250 rupees தாங்க, மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம போயிட்டு மெயின் டிக்கெட் எடுப்போம். இங்கே பாருங்க, 3 விதமான டிக்கெட் இருக்குது. நார்மல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் உள்ளே போகிறதுக்கு மட்டும் நம்ம ஊர் பணத்துக்கு 750 தான். என்ட்ரன்ஸ் டிக்கெட் ப்ளஸ் ஸ்டாச்சுஸ் டூர். இங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குங்க, அதோடைய மேலே போவோம். 9வது மற்றும் 23வது மாடிக்கு போவோம். அதுக்கு வந்து 350,000 ரூபாய். நம்ம ஊர் பணத்துக்கு 1750, ரொம்ப அதிகம். ஸோ வேண்டான்ட்டு நம்ம ஸ்டாச்சு மேலே போயிட்டு பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்து மீல் பேக்கேஜ், எக்ஸ்ட்ரா மீலுக்கு 500 ரூபாய் கேட்குறாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ அதுவும் வேணான்ட்டு. பக்கி சர்வீஸ், இப்போ நம்ம ஒரு வண்டியில் வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி வண்டி, ஆனால் அது வந்து 1 way தான். அது வந்து நம்ம ஊர் பணத்துக்கு 200 rupees வரும். இதுவும் வேணான்ட்டேன். கேட்டேன் நடந்தால் எவ்வளோ, நான் வண்டி கேட்டேன். 25 to 30 minutes தான் அப்படின்னாங்க. அப்போ அசால்ட்டு நம்ம ஈஸியாக நடந்துடலாம். அப்புறம் கேமரா கேட்டேன், நான் யூஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. நான் ஆக்சுவலி கார்டில் தாங்க பே பண்ணேன். கேட்டேன் கார்டு, அவங்களே கேட்டாங்க கேஷாக கார்டுன்னு கேட்டாங்க. கார்டுனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கான்னு கேட்டேன், எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்ட்லேயே பே பண்ணலான்னு பே பண்ணிட்டேன். அப்போ வந்து பில்லு பார்த்தா அவங்க ஊர் பணத்துக்கு 150 தான். ஆனால் கன்வர்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 ஐடியா ஈக்குவல் டு 0.0055 அப்படின்னு போட்டிருக்காங்க. யூஸ்வலாக 0053 தான் கன்வர்ஷன் ரேட்டு படி பார்த்தோம்னா. ஸோ ஒரு 30 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 3.6% ஃபீஸ் இன்க்ளூடட்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கார்டில் கன்வர்ஷன் ஃபீ கிடையாது. பட் இவங்களுடைய மிஷினில் அந்த ஒரு பேங்க்கோட டைப் வச்சுருப்பாங்களே, அவங்க வந்து ஐஎன்ஆர் டு ஐடியா பண்ணும்போது கன்வெர்ட் பண்ணும்போது சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க போல். இப்போ சும்மா ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன். 796 ரூபா வர வேண்டியது 826 ரூபா பே பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா 30 rupees. சரி, ஓகே, பரவாயில்ல, அதுவும் பண்ண முடியாது. உள்ளே நடந்து போயிட்டு அப்படியே படிக்கட்டு மாதிரி போகுது. இந்த சைட்லலாம் இங்கே சில கடைகள்லாம் இருக்குங்க. சுகர் கேன் ஜூஸ்லாம் இருக்குது. 20K 100 ரூபா நம்ம பணத்துக்கு. போயிட்டு வந்து குடிப்போம் நம்ம. ஏதோ ஐஸ்கிரீம் டீலாம் இருக்குது. இப்போதைக்கு வெயில் அடிக்கலை, பட் ஆனால் வெயில் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் க்ளவுட்ஸு கவர் பண்ணிச்சுன்னா வெயில் இல்லை. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது தாகம் எடுக்கும். அண்ட் இங்கேயுமே கடைங்கள்லாம் இருக்குங்க. ஸோ ரிட்டன் ஹலோ அது கம் பேக் அண்ட் யா நிறைய ஜூஸ்லாம் இருக்குங்க. ஸோ திரும்ப இதே வழியாக தான் வரும் எக்ஸிட்டுக்கும். துணிமணிலாம் விற்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம வாங்க தேவையில்ல. லாஸ்ட்டு நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கிக்கலாம். இல்லை அதெல்லாம் தூக்கிட்டு சுற்றணும் வேறு. ப்ளஸ் இங்கே விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஊருக்குள்ளே வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு மேப் மாதிரி போட்டு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சுமார் ஒரு 13 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சாப்பிட்ற இடம், பார்க்கிங்கு, கவுண்டரு, டிக்கெட் கவுண்டரு, ரிச்சுவல் ஏரியாலாம் கூட இருக்குங்க. பலி கொடுக்குற இடமா ரிச்சுவல் ஏரியானா? ஓகே, போய் பார்ப்போம் நம்ம உள்ளுக்க. இதுதாங்க ஆக்சுவல் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு சின்ன இது என்ன சொல்லுவாங்க, வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி. ஆனால் ஒரே இடத்துல வரல, சுற்றி நிறைய இடத்துல வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்க, லக்ஷ்மணா. ஓகே, இது என்ன ஷின்டா? ஜப்பானீஸ் அனிமியில் வர மாதிரி இருக்குது பேர். ஷின்டா. ராமா லக்ஷ்மணா. ஷின்டானா ஒரு வேளை சீதாவை தான் ஷின்டாங்கிறாங்களா? ஓ, இருக்கலாம். பேரில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இதோ பாருங்க, ராவணா. இவங்க ஒரு ராமாயணம் தனியாக ஒரு கதை இருக்குது. தாய்லாண்டில் ஒரு ஸ்டோரி இருக்குது, இந்தோனேஷியாவில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பகர்ணன். ஓகே, அது நேம்லாம் அப்படியே தாங்க இருக்குது. சீதா பேர் மட்டும் ஷின்டான்னு மாற்றிட்டாங்க. அண்ட் விபீஷணா. ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம் நீங்கள். சரி, உள்ளே போவோமா? ஆக்சுவலி ராவணாவுக்கு 10 தலை வச்சுருக்கலாம்.
வச்சுருந்தால் என்ட்ரன்ஸ் அடைச்சிக்கும். ஆக்சுவலி என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த சைடு ஒரு 5 தலை, இந்த சைடு ஒரு 5 தலை வச்சு அதை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஆக்கி வைக்கலாம். அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு ஒரு வளைவு மாதிரி இருந்திருக்கும், நுழைவு வாயில் மாதிரி. ஸோ ஓகே, நம்ம போவோம். என்ட்ரன்ஸ்க்கு மசூக் அப்படிங்கிறாங்க இவங்க ஒரு லாங்குவேஜில். அது கூட பார்த்தீங்களா இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அது லாட்டின் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன விலாகில் சொல்லியிருப்பேன், இந்தோனேஷியன் லாங்குவேஜோடைய ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பேன். போன எபிசோடு போய் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் அதில். அவங்க உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த கியூஆர் கோடு வச்ச மாதிரி ஒரு டிக்கெட்டு கொடுத்தாங்க அங்கே டிக்கெட் கவுண்டர்லேயே. ஸோ அது காமிச்சோன்னா உள்ளே விட்டுறாங்க. உள்ளே வந்து ஒரு ஸ்டார்பக்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணேஷா ஏக் சன்ஸ்கிருதி ட்ரெடிஷ்னல் இந்தியன் கியூசினா. சும்மா வெளியே மெனு பார்ப்போமா, ரேட்டெல்லாம் பார்ப்போம். டீலாம் இருக்குங்க. டீ சமோசா 50,000 ரூபாய், 250 ரூபா ஒரு டீயும் சமோசாவும். சமோசா ப்ளஸ் சாய் ஒரு காஃபி ஒரு கோல்ட் ட்ரிங்க்கு. சமோசா மட்டும் அப்படின்னா 25Kனா × 5 போடுங்க, 125 ருபீஸு. சப்பாத்தி ஒரு சப்பாத்தி எவ்வளோ, 175 ரூபாயா? லெவலு போங்க. மசாலா டீ 35 × 5 போடணும், 175 ரூபா. ஆக்சுவலி × 5.3 போடணும். அப்போ எக்ஸாக்ட் நம்பருக்கு நம்ம அப்ராக்சிமேட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எந்த அளவுக்கு ரேட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக × 5 போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்தின எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன் நான், இங்கே எல்லாமே வந்து அந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு K அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ இந்த பார்க்குக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 150K, 1,50,000 இந்தோனேஷியன் ரூபாயா. பட் 150K அப்படின்னு எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருவாங்க. கூடிய சீக்கிரம் வந்து இந்தோனேஷியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த கடைசி 3 0 இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக கரன்சி நோட்லாம் அச்சடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து புதுசாக சட்டம் பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது 1 or 2 years ஆகும். ஸோ மேபி நீங்கள் ஒரு 2 years கழிச்சுலாம் இந்த சைடு வந்தீங்கன்னா புதிய ருப்பையா நோட்டுகளை பார்க்கலாம். அதுவுமே ருப்பையாங்கிறத ரீட்டைன் பண்ண போகிறாங்களா இல்லை டிஃப்ரெண்ட் டேர்ம் யூஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஈரான்லேயும் இதே மாதிரி தாங்க, அவங்களுடைய கரன்சியில் நிறைய ஜீரோஸ் இருக்கும். ஸோ அதையே ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக கரன்சி நோட் அச்சடிச்சாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட்டான நேம் வச்சுட்டாங்க, ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே அனுப்புவாங்க. நம்மளுடைய மேலே ஏறி நடப்போம். இங்கே கூட பார்த்தீங்களா விஷ்ணுவுடைய அவதாரங்களா, மீன் தான் மச்ச அவதாரம், ஆமை வந்து கூர்ம அவதாரம், பன்னி வந்து வராக அவதாரம், அடுத்து அது அங்கே எண்டில் இருக்கிறது நரசிம்ம அவதாரம். ஓகே, நான் அப்படியே மேலே போவோமா. அண்ட் இன்னொரு விஷயம் பார்க்கலாம், நீங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி குடைகள் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாங்க. நம்ம என்டர் ஆனோம் இல்லையா, அங்கேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த 3 சிலைகளுக்கு சைடில் வந்து 2 குடை வச்சுருந்தாங்க. இன்னொரு இந்த பாலி தீவு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பேர் காரணத்துக்கு 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து இது வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரு தீவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் வந்து கிங் பாலி இருக்காது இல்லையா, அவருடைய பேரை இந்த தீவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னும் ஒரு கதை இருக்குது. இதில் எது உண்மை, அது எதுவுமே உண்மை இல்லையான்னு நமக்கு தெரியாது. எல்லாமே ஒரு கெஸ் ஒர்க்கு தான் வச்சுக்கோங்களேன். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படியும் இல்லாமலும் போகலாம். இங்கே ஒரு சிலை இருக்குங்க, கிட்ட போய் பார்ப்போம். நம்ம கேரளாவில் ஓணம்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஓணம் செலிப்ரேஷன் எதுக்குன்னா மகாபலி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து திரும்ப வராது, அவர் வெல்கம் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு 1 வீக்கு மேலே செலிப்ரேஷன், ஓணம் செலிப்ரேஷன்லாம் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் வந்து ஒரு குடையை பிடிச்சிட்டு வருவார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய குடைகள் வந்து அதையும் கூட மீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதையே வந்து நம்ம இந்த விஷ்ணு அவதாரங்களோடய ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நிறைய குடைகள்லாம் வச்சுருக்காங்களே, அதே வந்து இந்த விஷ்ணு அவதாரங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிங் வந்துட்டு விஷ்ணு அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரத்தை மீட் பண்ணியிருப்பார். அவங்களுக்குள்ள ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கும். அதில் வந்து இவர் கிங் மகாபலி வந்து தோற்று போயிருப்பார். தோற்று போயிட்டு அவர் வந்து அண்டர் வேர்ல்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை ஒன்று இருக்கும். ஸோ அந்த கதையை ஒட்டி தான் ஓணம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவர் ரிட்டர்ன் வரவே இல்லை, பட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார். அதுதான் வந்து ஓணம் செலிப்ரேஷனாக நடக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிங் மகாபலி இருக்காது இல்லையா, அவருடைய பேர் தான் இந்த தீவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி சொல்லலாம். நம்ம இந்த கொடையெல்லாம் பார்த்து நம்ம அப்படி கூட லிங்க் பண்ணிக்கலாம். இங்கே போட்டிருக்காங்க, இது வந்து விஷ்ணுவுடைய சிலையாக. அது விஷ்ணு பற்றி போட்டிருக்காங்க, மிச்சபடி இவர் தான் காக்கும் கடவுள் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த கல்ச்சரல் பார்க்கில் ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட்டாக. இந்த சிலை வந்து 23 மீட்டர் உயரம். இந்த டாப்பு தான் வந்து இந்த சிலையோடைய இந்த பார்க்கோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. பட் அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு கருட சிலை ஒன்று இருக்குது. அது எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியலைங்க ஆக்சுவலி, பட் இதுதான் ஹைட்டுன்னு போட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா அதுதான் ரொம்ப டாலாக இருக்க மாதிரி தெரியுது. பட் போய் பார்ப்போம், அங்கே போனால் ஏதாச்சும் டீட்டெயில் இருக்கான்ட்டு பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலி இந்த விஷ்ணு சிலைக்கு இந்த சைடில் ஒரு இடம் இருக்குங்க, நான்
ஒழுங்காக கவனிக்காமல் விட்டேன். நான் ஏதோ ப்ரே பண்ணுற இடம்னு மட்டும் நினச்சிட்டு விட்டுட்டேன். பார்த்தா இங்கேயும் ஏதோ சிலை மாதிரி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரியணை இருக்குது. அதாவது மகாபலியோடைய அரியணையாக இருக்குமோ இது, கொடையெல்லாம் இருக்குது. இது வந்து பலிபீடமா. இந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் போர்டு எதுவும் வைக்கலன்னு நினைக்கிறேன். விஷ்ணுக்கு ஒரு பை சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு போகுமா. அங்கே பாருங்கள், அந்த எண்டில் ஹரைசானில் பாருங்கள் அப்படியே கடலை ஒட்டி அந்த கடலோர பகுதிகள் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி அந்த பிரிட்ஜுங்க இருக்குங்க, கடல் உள்ளே ஒரு பிரிட்ஜு கட்டியிருந்தாங்கல்ல, அது மாதிரி பே ஏரியா. ஆக்சுவலி பே அப்படிங்கிறது என்னென்னா 2 நிலப்பகுதிக்கு நடுவில் உள்ளே வரக்கூடிய கடல் பகுதி, ஒரு மாதிரி இந்த யூ ஷேப்பில் சி ஷேப்பில் வரும் இல்லையா, அந்த பகுதி தான் பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து அந்த பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் பாலியில் லேண்ட் ஆனோம் இல்லையா, அப்போ அது வியூ செம்மையாக இருந்துச்சு. அந்த எபிசோடும் போய் பாருங்கள். ஓகே, நம்ம திரும்ப அந்த கருடா சிலைக்கு போவோம். நம்ம அழகாக இருக்குங்க இந்த ஸ்டெப்பு. சுற்றி போகுது வழி. இங்கே பாருங்க, GWK ஸ்டாச்சு, வேர்ல்ட்ஸ் 4th ஹையஸ்ட் ஸ்டாச்சு வாங்க. இது தெரியாமல் போச்சு. 5 மணிக்கு ஏதோ ஜாகுடு பொம்டுங் டான்ஸ்லாம் இருக்கான். இங்கே வந்து ஒரு கருடா சிலை இருக்குது பார்த்தீங்களா, பிளாசா கருடாவா இந்த இடம் பேர். ஸோ அங்கே நம்ம அப்படியே அந்த சைடு நடந்து போய் அங்கே போவோம். பாருங்கள், ஏதோ இது மாதிரி போகுதுங்க, குகை மாதிரி போகுதுங்க. சரி உள்ளே போவோம். ஆக்சுவலி ஹெலிகாப்டர் ரைட்லாம் இருக்குது போலிங்க. நான் உள்ளே வரும்போது ஒரு ஹெலிகாப்டர் போச்சு பார்த்தேன். இப்போ ஒன்று பறந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல, சும்மா ப்ரைவேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம குஜராத்தில் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கு இல்லையா, அங்கேயும் இதே மாதிரி ஹெலிகாப்டரில் சுற்றி காட்டுறதும் இருக்குது. ஆனால் இங்கே வெளியே கவுண்டரில் எதுவும் அதை பற்றி போடவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அங்கே கருடா சிலைக்கு பக்கத்துலேயே 3 முட்டை வச்சுருக்காங்க, இந்த பறவை முட்டை மாதிரி. இன்னொன்று பார்த்தேன், இங்கே 4th ஹையஸ்ட் ஸ்டாச்சுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, சும்மா லிஸ்ட்டு பார்த்தேங்க, 17வது இடத்துல தான் இருக்குது. அதே 4வதுன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஹையஸ்ட்டுக்கும் டாலஸ்ட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு தெரியல. டாலஸ்ட்டில் 17th பிளேஸில் இருக்குது இந்த இடம். பட் ஆனால் இங்கே போட்டுருக்குது 4th ஹையஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அண்டு ஹையஸ்ட் ஸ்டாச்சுன்னு தேடினா காட்டலிங்க, அப்படி ஒரு லிஸ்ட்டே இல்லை. டாலஸ்ட்டுன்னு இருக்குது, பிக்கஸ்ட்னு இருக்குது. பிக்குனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெவினஸ்ஸாக என்னன்னு தெரியல, அந்த லிஸ்ட்லேயுமே இல்லை. ஸோ சும்மா 4th போட்டிருக்காங்க. அது முன்னாடி 4th வந்துருக்கும் ஒரு காலத்தில். இப்போ நிறைய புதுசாக சிலைகள் வரவே இது 17வது இடத்துக்கு போயிருக்கலாம். இது வழியாக தான் போகணுமா? ஸோ இங்கேயும் ஒரு வழி இருக்குது. இது வந்து வீல் சேர் ஆக்சசிபிலிட்டிக்காக. அங்கே வந்து படிக்கட்டு இருக்குது. நம்ம சும்மா அப்படி போவோம். அங்கேயும் ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, இங்கேயும் எடுத்துருக்காங்க. இங்கே இந்த இடம் நல்லா இருக்குல்ல, ஸோ அதனால் அது இந்த வழியாக இந்த சிலையை பார்த்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழி நல்லா ஸ்டீப்பாக போகுதுங்க. இதான் நிறைய பேர் பகிலையும் போயிட்டு வராங்க, நடக்க முடியாதவங்களாம். நம்ம நடந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலைக்கு கிட்டே வந்துட்டோங்க. இந்த சிலை ஒன்றும் இல்லை, அந்த கருட வாகனத்தில் விஷ்ணு பறந்துட்டு இருக்காது. அண்டு கீழே ஏதோ மியூசிக் சத்தம்லாம் கேட்குது. மணி 4 ஆகுது கரெக்டாக. 4 மணிக்கு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டே போய் பார்ப்போம். நம்ம செம்ம டைமில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடியில் கருடன், அந்த சைடு கொடியில் அந்த பாம்பு. 2 பேருக்கும் சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பெண்கள்லாம் வராங்க. தலையில் ஏதோ அந்த பழ வகைகள் மாதிரி சும்மா பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. Not on the grass? Okay. இங்கே இருக்க புல்லில் நிற்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் தள்ளி வந்துச்சு, தூக்கிட்டாங்க. 3 ஜோடி தூக்கிட்டாங்க. சரி, இந்த அக்காவை ஏன் தனியாக விட்டாங்க? அங்கே வந்து 2 பேர் தூக்கிட்டு வராங்க. அதுதான் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் இல்லையா நெக்ஸ்ட் எபிசோடு.
ஓகே நம்மளும் போவோம் உள்ளுக்க. பார்த்தீங்களா பின்னாடி இவ்வளோ க்ரௌடு எல்லாம் நின்று தான் அடிபட்டிருந்தாங்க. சிம்பிளாக ஒரு 8 minutes பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதாங்க. 8 to 10 minutes பர்ஃபார்மன்ஸு. மறுபடியும் இது உள்ளே போவோம். இது உள்ள என்ட்ரன்ஸ்க்கு எதுவும் தனி டிக்கெட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு இந்த ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கிளம்பிடலாம். மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நைஸ் பர்ஃபார்மன்ஸ். GWK statue presentation to the second president of the Republic of Indonesia 1993. 93 இந்தோனேஷியாவோட 2ஆம் அதிபர்கிட்ட இந்த சிலையை பற்றின ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபோட்டோ. இவர் வந்து பாலியை ஆட்சி செய்த ஒரு மன்னர்க. நம்ப முடியுதா? இங்கே ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்னென்னா இவர் பேர் வந்து ஸ்ரீ ஜெயப்பங்கூஸ். ஓகே, இவருக்கு வந்து ஒரு மனைவி இருந்திருக்காங்க. அந்த மனைவி வந்து சைனீஸ் பூர்வீகத்தை சேர்ந்தவங்க, காங் சிங் வி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல. அதனால் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, போயிட்டு பக்கத்தில் இருக்க காட்டில் போயிட்டு தியானம் மெடிடேஷன் பண்ண போகிறாரு. ஸோ தட் அவருக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண போகிறாரு, தவம் இருக்க போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவி தனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து இவரை வந்து மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக. இவரும் வந்து மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இன்னொரு பொண்ணை. ஓகே, பட் அப்புறம் என்னாச்சு, அந்த லேடியை விட்டுட்டு திரும்ப நாட்டுக்கே போய் அவருடைய ராணி இருக்காங்க இல்லையா, கங் சிங் வி, அதாவது சைனீஸ் பூர்வீகத்தை சேர்ந்தவங்க, அவங்க கூடவே போய் சேர்ந்துட்டாரு. அப்போ இந்த தேவி தனு அப்படிங்கிறவங்க வந்து கோவப்பட்டு இவருக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க. என்ன சாபம்னா, நீ வந்து சிலையாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டாங்க. ஸோ அதுலேருந்து இவர் சிலையாக இருக்கிறதா நம்பப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சிலை தான் இங்கே சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்களா பலிங்காங் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரோட பேர் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாலி அப்படிங்கிற தீவு வந்து இந்த பேரில் வந்து இருக்குது, பலிங்காங் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய அந்த சீன பூர்வீக ராணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுப்பன்னியோடைய உருவங்க. இந்த காட்டுப்பன்னி வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே பாலி கிங்டமில் இந்துக்கள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு நம்பப்பட்டிருக்கு. இந்த காட்டுப்பன்னி தான் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கும் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் நடுவில் வந்து ஒரு பாதுகாப்பாக அந்த காட்டுப்பன்னி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹிந்து கிங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மஜபஹித் கிங்டம். அவங்க தான் வந்து ஹிந்து கல்ச்சரை இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த தீவுக்கு. அவங்க வந்தக்கப்புறம் ஸோ அந்த ஹிந்து கல்ச்சரோடு சேர்ந்து இந்த காட்டுப்பன்னியுடைய இது வந்து காட்டுப்பன்னியுடைய நம்பிக்கை வந்து அதோட பிளெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சீனாலேருந்து வர்த்தகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி மிக்சடு கல்ச்சராக இருக்குங்க. இந்த சிலை பாருங்கள், 2018 தான் இனாகுரேட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு இமேஜில் பார்த்தீங்கன்னா 1993 அப்போ இருந்த பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சிலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து 25 வருஷம் கழிச்சு இதெல்லாம் கட்டி முடிச்சு இனாகுரேட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். உள்ளே ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குது, இங்கே டாய்லெட்ஸு அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதாங்க. வாஷ்ரூம்ஸ் மட்டும் இருக்குது. போய் பார்ப்போம் வாஷ்ரூம் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பார்ப்போம். வாஷ்ரூம்லாம் நீட்டாக தாங்க இருக்குது. ஆனால் நடுவில் தடுப்பு சுவர் தான் இல்லை. நம்ம ஏர்போர்ட்லேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, பாலி ஏர்போர்ட்டில். இப்படி தாங்க சிலைக்கு மேலே வந்து இந்த மாதிரி வியூ தான் கிடைக்கும். ட்ரோன் ஷாட் இது. இங்கேயே பார்த்துக்கலாம். நீங்களும் டிஸ்பிளேயில் தான் பார்க்க போகிறீங்க, நானும் டிஸ்பிளேலேயே பார்த்துக்குவேன். எப்படி அவ்வளோதான். வெளியே வந்தாச்சு அந்த சிலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே ஏரியாவிலேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்து இதான கடைசி பாயிண்ட்டு இந்த ஓவரால் பார்க்லேயே. இங்கே பெஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா போடுவேன். இந்த ஏரியாவில் உட்காந்து எடுத்தோம்னா ஃபுல்லாக கவர் ஆகும். ஆக்சுவலி இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா விஷ்ணுவோட மூக்குக்கு கீழே இருக்க ஃபேஸ் தெரியல இல்லையா, அங்கே போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். அங்கே நின்று தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம எடுக்க முடியாது, எடுக்க ஆள் இல்லையே. நம்ம அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு கேங் உட்காந்துருக்காங்க, நிறைய பசங்க தம் அடிச்சுன்னு இருக்காங்க இங்கேயே உட்காந்து.
இதே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு மாதிரி ஒரு கலாச்சார இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ஸ்மோக்கிங் அலோடு இல்லை அப்படின்னு தானே போட்டுருப்பாங்க. இங்கே அசால்ட்டாக உட்காந்து தம் அடிச்சுன்னு இருக்காங்க. இன்னொரு விஷயம் இங்கே நோட் பண்ணேன், இந்த தம் அடிக்கிற கலாச்சாரம் ரொம்ப பரவலாகவே இருக்குது. நம்ம மொதல் நாள் ஏர்போர்ட்லேருந்து ஹாஸ்டலுக்கு நடந்து வரும்போது ஒரு இடத்துல உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து டேபிளில் ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களே ஒரு தம் வச்சுருந்தாங்க, எடுத்து அங்கேயே உட்காந்து அங்கேயே பற்ற வச்சு தம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நேற்று டின்னர் நைட்டு சாப்பிட்ட இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பசங்க ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதே டேபிளில் உட்காந்து. வெளியே கூட போகல. இங்கே இந்த மேப்பில் ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, இங்கே பார்த்தீங்களா முஷோலான்னு சொல்லிட்டு. இது வந்து தொழுகை பண்ணுறதுக்கான இடம். ஸோ அதுக்குன்னு இந்த பார்க்கில் தனித்தனி இடங்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வைஸ் ஒரு செக்யூலர் நாடாக இருந்தாலும் முஸ்லீம் மெஜாரிட்டி நாடு இல்லையா. ஸோ நிறைய பேர் தொழுகை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்தந்த பர்டிகுலர் டைமில் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கான இடங்கள் தனியாக வச்சுருக்காங்க. மலை மாதிரி இருக்குல்ல, மலையை குறைஞ்ச இடம் மாதிரி இங்கே வந்துட்டோம். அதுதான் இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம எக்ஸிட் டேரெக்டாக வந்துடுது. நம்ம வந்த வழியாகவும் போகலாம் அந்த கருட சிலையெல்லாம் தாண்டி. பட் இப்படியே எக்ஸிட் வந்துட்டு நம்ம இப்படியே போயிடலாம். அதுதான் இங்கே கியூவாக தான் தேவையில்லை, அப்படியே தள்ளணும்னா போய்க்கலாம். வெளியே வந்ததும் இங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க, ஃப்ரீ தானா. அசானா HCM பாலி மியூசியம் சொல்லிட்டு கொஞ்சம் பாலி கல்ச்சர் வந்து பார்க்கலாம் இங்கே. பட் உள்ள கேமரா அலோடு இல்லை, நான் ஃபோனில் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுக்காங்க. இங்கே பாருங்க வெளியே 2 சிலை வச்சுருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் காயின்ஸ்லாம் போட்டு போகிறாங்க. 100 ரூபாயா 200 ரூபாயான்னு சொல்லிட்டுலாம் காயின்ஸ் இருக்கீங்க பாருங்களேன். இங்கே வந்து காயின்ஸே வந்து 100-200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இல்லை மியூசியமில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் அதுக்கு தனியாக காசு. உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ தான். உள்ள பழைய சைக்கிள், தையல் மிஷினு, ரேடியோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, 5 நிமிஷம் கூட உள்ளே இல்லை. எனக்கு அந்த காயின் மட்டும் நைஸாக எடுத்துக்கலாமான்ட்டு கை பரபரன்னு இருக்குது. பார்ப்போம் அந்த பையன் இல்லைன்னா எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த மியூசியம் உள்ள, ஆர்ட் மியூசியம் உள்ள, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்க வந்து 50K அப்படின்னாங்க. நம்ம ஊர் பணத்துக்கு 250 கிட்ட வரும். பாலி தீவுடைய பெயர் காரணங்களில் மகாபலி கிங்கு காரணமாக ஒரு பேர் வந்திருக்கலான்னு டீட்டெயிலாக சொன்னேன். பட் இது பலிப்பீடமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக நான் சொல்லலையா. ஆக்சுவலி பலி துவீபா அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. துவீப் அப்படின்னா தீவுன்னு அர்த்தம். நம்மளுடைய லக்ஷ்வத்வீப் தெரியலையா, லட்சத்தீவுகள், லட்சக்கணக்கான தீவுகள் இருக்குது அப்படிங்கிறத லக்ஷ்வத்வீப். துவீப் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் ஏதோ ஒரு வடமொழி சொல்ல வந்து தீவு அப்படின்னு அர்த்தம், நம்ம தீவுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இது வந்து பலி துவீப், பலி கொடுக்கக்கூடிய இடம், அப்படி ஒரு தீவு, அப்படிப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்ததாக நம்பப்படுது. இங்கே சுகர் கேன் ஜூஸே 100 ரூபான்னு பார்த்தோம்ல, அங்கே அந்த மாம்பழம் பைனாப்பிள் ஜூஸ்லாம் 175 ரூபா ரேஞ்சுக்கு போட்டுருக்காங்க. அவ்வளோலாம் கொடுத்து வேணாம், நம்ம ஊருக்குள்ளேயே போய் குடிச்சிக்கலாம். இப்போ பெருசாக தாகமும் இல்லைங்க, வெயில் அடங்கிடுச்சு. ஈவினிங் மணி 5 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே வெளியே போயிட்டு கிளம்பலாம் நம்ம. ஓகேங்க, இதோட இந்த வ்ளாகை நான் முடிக்கிறேன். இந்த கல்ச்சுரல் பார்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து இப்போ சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டு, சன்செட்டுக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் ஆங்கிலையும் அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து அந்த இடத்துக்கு நெக்ஸ்ட்டு போகலாம். பட்டு இந்த வ்ளாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் அடுத்த ஸ்பாட்டை வந்து அடுத்த வ்ளாகில் பார்ப்பீங்க. இங்கேருந்து நான் ஒரு கிராபோ கோஜெக்கோ புக் பண்ணிவிட்டு அங்கே போகிறேங்க. நீங்கள் அடுத்த வ்ளாகில் பாருங்கள். இப்போதைக்கு பாய்.